அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் நோன்பு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட கிருபையால் நம்ம வந்து கடைசிக்கு வந்துட்டோம். என்னால் வந்து வீடியோ ரெகுலராக வந்து கொடுக்க முடியல. என்னென்னா, நான் வந்து வீடியோ எடுத்துடுறேன், அதை வந்து எடிட் பண்ணிடுறேன். ஆனால் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. சரி, நம்ம வந்து மியூசிக் ஏதாவது ஆட் பண்ணால் பார்த்தாலும் யூடியூப்பில் ஷார்ட்ஸு கொடுக்குற மியூசிக் வந்து அதிகபட்சமாக 1.5 நிமிஷம் தான் இருக்குது. சரி, வெளியிலேருந்து நம்ம எடுத்து அப்லோட் பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடுது. இந்த வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு வந்து டைமே கிடைக்க மாட்டுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனையும் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு ரேண்டம் டேயில் நான் வந்து என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். ரெசிபிலாம் எடுக்கலைனா, ஆனால் இப்போ வந்து கேஸோட விலை ரொம்ப கூடிருச்சு பார்த்திங்களா? அதனால் திருப்பி வெளியில் வந்துட்டோம் நாங்கள் விறகடுப்பில் சமைக்கிறதுக்கு. உண்மையை சொல்லணுன்னா, நாங்கள் வந்து விறகடுப்பில் தான் எப்போதுமே சாப்பாடு செய்வோம். சோறாக்குறதாவது நாங்கள் வெளியில் வந்துடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வெளியில் வந்தோம்னா கொஞ்சம் காத்தாட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது பொரிக்கிறது அந்த மாதிரினா மட்டும்தான் நாங்கள் வந்து உள்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மழைக்காலம் வரவும் தான் நாங்கள் வந்து திருப்பி உள்ளே போனோம். இப்போ வந்து கேஸே சிலிண்டரே கிடைக்க மாட்டுது. அதனால் திருப்பியும் வந்துட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ அன்னைக்கு வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, சோறு வெளியில் ஆக்கியாச்சு. அதுக்கப்புறமா வந்து மீனானம் வந்து காய்ச்சினோம். மீனானம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட் வந்து பொரிச்சிட்டோம். ஆனால் வந்து ஏன் அந்த சட்டியில் காய்ச்சலைன்னா, எல்லா சட்டியுமே கரிச்சு அந்த கறி வந்து பட்டுருச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சட்டியிலே வந்து ஆனத்தை காய்ச்சி அதை வந்து ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதிலேயே பீட்ரூட் வந்து கழுவிட்டு வந்து பொரிச்சிட்டேன். இந்த மாதிரி பண்ணுறது வந்து நல்லா ஜாலியாக இருக்கும். ஏன்னா வெளியில் நல்லா காற்றடிச்சிட்டு, இது வந்து மாமரத்தோட நிழல், காற்றடிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா உட்காந்துட்டு வேலை பார்க்கலாம். ஏன்னா கேஸ் அடுப்புலனா நின்றுட்டே பார்த்துட்ருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்த எல்லா சின்ன சின்ன வேலையும் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வீலாக்ஸ் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.